வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024ஆம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள். மீன ராசி. மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரித்து வர்றாங்க. ராசியில் ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கும். ஆகையால் மீன ராசிக்காரர்கள் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மற்றும் சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் ஒரு வேகத்தை காட்டி வருவீங்க. எடுத்த காரியத்தை பரபரப்பாக முடித்து காட்டுவீங்க. முக்கியமான பொறுப்புகளை கையில் எடுத்து செயல்படுத்தி வருவீங்க. வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தபோதிலும் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் வழக்கத்துக்கு மாறாக சற்று கூடுதலாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகளால் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் நன்மைகள் உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்குது. இருந்தபோதும் மீன ராசிக்காரர்கள் இந்த காசுமன சமாச்சாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் டென்ஷன் இல்லாமல் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க. சிலருக்கு ஆலய பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். யோக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பிரயாணங்கள் சற்று கூடுதலாகவும் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுறுசுறுப்பு தன்மை அதிகம் இருக்கும். கொஞ்சம் கண்டிஷனோடைய எல்லா விஷயங்கள் காரியங்களையும் ஈடுபட்டு வருவீங்க. பதறிய காரியம் செதறி போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ள சாதகமான அமைப்புகளும் சுமூகமான தன்மைகளையும் பெற்று வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் அனுசரிப்புத்தன்மையை பெற்று வருவீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் சாதகமான அமைப்போடும் ஆதரவோடும் செயல்பட்டு வருவாங்க. பெற்றோர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. மாதத்தின் பிற்பகுதிகளில் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் வந்து போகவே செய்யும். ஆகையினால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுசரித்து வருவது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. குறிப்பாக இந்த மாதம் வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள் காரியங்களை செய்து கொடுத்து வருவீங்க. வாழ்க்கை துணை மனம் மகிழக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளே இருக்கும். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்து சிந்தித்து செயல்பட்டு வருவதால் ஆதாயம் உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. நண்பர்கள் மற்றும் உறவினர் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளிலே வேலை செய்யும். நண்பர்கள் உறவினர்கள் வகையில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. ஆகையினால் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் வீண் சங்கடங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக மந்தமாக இருந்து வந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைக்கு மாற்றி வருவாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் சிறப்பாக அமையும். காரியங்களில் கருத்தாக இருந்து வருவீங்க. அவசரத்தையும் கோபத்தையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அனைத்து வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சுமூகமாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான மாதமாக அமைது. அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.